எல்லாருக்கும் வணக்கம். சென்னை போரூர் முகலிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்ல இருந்து நான் சக்தி பேசுறேங்க. பெருமாளுடைய அவதாரங்கள்லயே ரொம்ப அழகா தீயதை அழித்து நல்லவற்றை நிலைநாட்டுவதற்காக அவதாரம் எடுத்த ரொம்ப அழகான ஒரு கிரியேச்சர் தான் நம்மளுடைய கிருஷ்ணர். கிருஷ்ணர் அப்படிங்கிறவரே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப அடி மனசுல ஆழ் மனசுல ரொம்ப அழகான ஒரு பதிவுகளை, ஒரு நல்ல நினைவுகளை, ஒரு ஹாப்பியான ஜோஷான ஒரு எண்ணங்களை நமக்கு வர வைக்கக்கூடியவர் கிருஷ்ணர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்மளுடைய வீட்டுக்கு அவரை அழைச்சு அவரை நல்லா அழகா அலங்காரம் பண்ணி அவருக்கான பக்ஷணங்கள்லாம் கொடுத்து அவரை வழிபட்டு அவர்கிட்டேருந்து நமக்கு தேவையான எல்லா வளங்களையும் நலங்களையும் ஆசையோடு பெறுவதற்காக கிருஷ்ண ஜெயந்தி நாளில் நம்ம வச்சு வழிபடுறதுக்காக நிறைய கிருஷ்ணர் சிலைகளை நம்மளுடைய அலங்கார் ஷாப்ல ஷோ பண்ணியிருக்கோம். கிருஷ்ணருடைய சிலைகள்ல மண் சிலைகளா, காகித கூழ்னு சொல்லக்கூடிய பேப்பர் மெஷ் பொம்மைகளா, அப்புறம் மார்பிள் டஸ்ட் ஃபைபர் பொம்மைகளா, ஃபைபர் டால்ஸா நிறைய கலெக்ஷன்ஸா நம்மளுடைய ஷாப்ல கொண்டு வந்திருக்கோம். 2 இன்ச்சஸ்ல ஆரம்பிச்சு, அதாவது 2 இன்ச் அப்படிங்கிறது நம்மளுடைய சுண்டு விரல் சைஸ். இந்த 2 இன்ச்சஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 4 ஃபீட் வரைக்குமே நம்ம கிட்ட கிருஷ்ணர் அழகா கிடைப்பாரு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு கிருஷ்ணருமே ரொம்ப அழகா இருப்பாங்க. குழந்தை கிருஷ்ணரா, விட்டோபா கிருஷ்ணரா, மாப்பிள்ளை கிருஷ்ணரா, யசோதையோட இருக்கக்கூடிய கிருஷ்ணர், வசுதேவரோட இருக்கக்கூடிய கிருஷ்ணர், கம்சனை வதம் செய்யக்கூடிய கிருஷ்ணர்னு கிருஷ்ணருடைய கலெக்ஷன்ஸை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவருடைய பெயர்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு பெயருக்கும் ஆப்டா இருக்க மாதிரி சிலைகளே நிறைய வந்திருக்கு. நந்தகோபனா இருக்காரு, கோபால கிருஷ்ணரா இருக்காரு, நந்தகோபால கிருஷ்ணரா இருக்காரு. இந்த மாதிரி நிறைய கிருஷ்ணர் சிலைகள் நம்ம ஷாப்ல இருக்கு. எஸ்பெஷலா நம்மளோட ஷாப் உங்க எல்லாருக்குமே தெரியும், மாப்பிள்ளை கிருஷ்ணருக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஷாப் தான் நம்மளோட ஷாப். மாப்பிள்ளை கிருஷ்ணர் அப்படிங்கிறவரு ரொம்ப அழகா நின்றுட்டு இடுப்புல கை வச்சுட்டு ரொம்ப கம்பீரமா மாலையெல்லாம் தரிச்சிருப்பாரு. உங்க எல்லாருக்குமே நீங்க நிறைய பதிவுகளை பார்த்துருப்பீங்க. இந்த வருஷம் கூட நம்மளுடைய ஷாப்ல மாப்பிள்ளை கிருஷ்ணரை நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். நம்ம ஷாப்புக்கு நீங்க டைரக்டா விசிட் பண்ணி உங்களுக்கான கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு வாங்க. நீங்க எல்லாருமே வருவீங்கன்ற நம்பிக்கையோட தான் இந்த பதிவையுமே போட்டிருக்கோம். நம்ம ஷாப் சென்னை போரூர் முகலிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பொம்மை கலெக்ஷன்ஸ்னு ஒரு ஷோரூம்ல அழகா நாங்க கிருஷ்ணர் ஃபுல்லாவே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கிருஷ்ணரை நீங்களே பார்த்து முக அமைப்பு எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக்குமே நீங்க எங்களுக்கு கொடுக்கலாம். நீங்க ஒவ்வொருத்தரும் கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் தான் அடுத்தடுத்து எங்களுடைய வேலைகளை நாங்க கரெக்டா செய்யணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுமே எங்களுக்கு ஏற்படுத்துது. ஸோ உங்களோட விசிட்டை எதிர்பார்த்து இந்த பதிவை நான் போடுறேன். நீங்க நம்மளோட ஷாப்க்கு டைரக்டா விசிட் பண்ணி உங்களுக்கான கிருஷ்ணரை வாங்கிக்கலாம். முதல் சிலையா நம்ம பார்க்க போறது ஒரு வசுதேவ கிருஷ்ணர். வசுதேவர் ரொம்ப அழகா தன்னுடைய குழந்தையான கிருஷ்ணரை தூக்கிட்டு ரொம்ப அழகா அந்த ஆற்றை கடந்து வருவாரு. அவருக்கு குடை மாதிரி மழையிலிருந்து காக்கிறதுக்காக ஆதிசேஷன் வருவாரு. ஸோ இந்த ஃபுல் சீக்வன்ஸவே அழகான ஒரு சிலை. டோட்டலாவே பாத்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சஸ் சிலையா தான் செய்திருப்பாங்க. இந்த சிலையில எவ்வளவு அழகான டெபினிஷன் பாருங்க. கீழே நீர்நிலை இருக்கு, வசுதேவருடைய ஃபேஸ் தெரியுது, அவர் கையில அழகா கூடை வச்சிட்டு இருக்காரு, ஒரு மூங்கில் கூடை. அந்த மூங்கில் கூடையில அழகா எவ்வளவு அழகா அமர்ந்திருக்காரு பாருங்க. ஒரு சேட்டையானவர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவரோட துருத்துருன்று இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவ்னஸ் பத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சிலை வலது கால வாயில வச்சுட்டு இந்த கூடைக்குள்ள படுத்துன்னு இருக்க மாதிரி இருக்காரு. அவருக்கு ஆதிசேஷனானவர் காத்துட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. இந்த சிலை ரொம்பவே ஸ்பெஷலா. நம்ம ஜென்மாஷ்டமிக்கு நிறைய சிலைகளை வச்சு, நிறைய அழகான சிலைகளை வச்சு நம்ம அலங்காரம் பண்ணுவோம். ஆனா கிருஷ்ணருடைய பிறப்பை அந்த அன்னைக்கு நாள் நடந்த சீக்வன்ஸை ரொம்ப அழகா நேர்த்தியா சொல்லக்கூடிய இந்த சிலை நம்மளுடைய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் உடைய யூனிக்கான பீஸ்ல ஒரு கலெக்ஷன்ஸ். நாங்க எல்லா வருஷமுமே இந்த சிலையை வச்சிருப்போம். இந்த வருஷமுமே நான் இந்த சிலையில இருந்து தான் இந்த வீடியோ பதிவையே ஆரம்பிக்கிறேன். இந்த சிலையினுடைய விலை 1450 rupees. மற்ற எல்லா மெட்டீரியலையும் விட இந்த மெட்டீரியலை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப லைஃப் லாங் லாஸ்டிங்கா இருக்கக்கூடிய மெட்டீரியல். இது வாஷ் பண்ணி நம்ம அழகா அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம். கதைகளை சொல்லும் பொழுது, குழந்தைகளுக்கு நம்ம கதைகள் சொல்லும் பொழுது, இந்த மாதிரியான சிலைகளை சொல்லும் பொழுது கிருஷ்ணருடைய பிறப்பு ஜனனம் அப்படிங்கிறது எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிறத ஒரே சிலையில காமிச்சு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த சிலைகள் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ஷாப்ல நீங்க வாங்கிக்கலாம். ரேட் 1450 rupees. அடுத்ததா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த சிலையுமே ரொம்ப அழகா இருக்கக்கூடிய சிலை தான். பாருங்க, யசோதா கிருஷ்ணர்னு சொல்லுவாங்க. யசோதையானவங்க கிருஷ்ணரை வளர்க்கக்கூடிய அந்த சீக்வன்ஸ்ல அவருக்கு அழகா தன்னுடைய மடியில அமர்த்தி லட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்க மாதிரி ரொம்ப அழகான ஒரு சிலை, ரொம்ப அழகான ஒரு யசோதா கிருஷ்ணர்.
கிருஷ்ணருடைய முகபாவமே இதில் எவ்வளோ அழகாக க்யூட்டாக அந்த குழந்தையினுடைய ரூபத்திலே இருக்க மாதிரி இந்த சிலையானது இருக்குது பாருங்கள். யசோதாவுமே எவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சுட்டே லட்டு எடுத்து அவருக்கு கொடுத்துட்ருக்காரு பாருங்கள். ஆக்சுவலாக வந்து யசோதை வந்து அவங்களுக்கு வெண்ணெய் சாப்பிட்றத இது பண்ணுறதுக்காக அவருக்கு லட்டு ஊட்டிகிட்டே இருப்பாங்க எப்போவுமே, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தமான உணவில் லட்டுமே ஒன்று. ஸோ இந்த லட்டு வந்து கிருஷ்ணர் சாப்பிட்ற மாதிரி இந்த சிலை செய்யப்பட்டிருக்கு. இந்த சிலையோட ரேட்டு வந்து 850. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே அழகான ஒரு தாமோதர கிருஷ்ணர். கிருஷ்ணருடைய சேட்டையை தாங்கவே முடியாமல் ரொம்ப அவரை வந்து கட்டி போட்டு வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து அழகாக ஒரு தாம்பு கயிறால் உரலில் கட்டி வைக்கக்கூடிய அழகான தாமோதர கிருஷ்ணர் சிலையை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த 2 வெர்ஷன்ல நம்ம கிட்ட கிடைக்குங்க. ஒரு சின்ன சைஸ் ஃபைபர் டால்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கிருஷ்ணர் எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க. நீலவண்ண திருமேனியோட ரொம்ப அழகாக உரலில் கயிறு போட்டு கட்டி இருக்காங்க. யசோதா வந்து ரொம்ப அழகான ஒரு ஃபீச்சரில் செய்திருக்காங்க. யசோதாவோடைய ஃபேஸே பாருங்களேன், எவ்வளோ அழகாக ஸ்கின் டோனில் ரொம்ப அழகாக சிரிச்சுட்டே அவரை கட்டி போடுற மாதிரி இருக்குது. அவரோட சேட்டை தாங்க முடியாது, ஆனாலும் அவரை கட்டி போடுறமேன்ற அந்த ஒரு நெருடலோடவே சேர்ந்து ஒரு புன்சிரிப்போடு இருக்க மாதிரி இருக்குது. இந்த சிலையோட ரேட்டு வந்து 1200 rupees வரும். அதே மாதிரி ரொம்ப அழகாக மார்பிள் ஃபினிஷில் செய்யப்பட்ட அழகான கிருஷ்ணர். இந்த கிருஷ்ணர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக துருன்னு இருக்கிறத தாங்க முடியாமல் உரலில் தான் கட்டியிருக்காங்க. ஆனால் அந்த உரல் கட்டும் பொழுது கூட குழந்தைய எவ்வளோ அழகாக நெஞ்சோடு சேர்த்து அணைச்சிட்டு இருக்க மாதிரி இந்த சிலை இருக்குது பாருங்கள். அந்த தாம்பு கயிறை போட்டு கட்டுறாங்க. என்னம்மா நீ என்னை இப்படி கட்டுறியேன்னு அவர் பார்க்குற மாதிரி இருக்குது. அவங்க இல்லடா கிருஷ்ணா, நீ உன்னோட சேட்டை தாங்க முடியாமல் தான் நான் இதை செய்கிறேன்னு அவங்க கன்வின்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அழகாக ஃப்ளூட்டெல்லாம் கீழே இருக்குது. உரலோடு சேர்த்து கட்டக்கூடிய இந்த தாமோதர கிருஷ்ணருடைய ரேட்டு வந்து 1780 rupees வருவார். அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த அழகான ஆளிலை கிருஷ்ணர். ஆளிலையில் நார்மலாக படுத்துட்டு இல்லைங்க, இந்த மாதிரி வலது காலை தன்னுடைய வாயில வச்சுட்டு இருக்க மாதிரி படுத்துட்டு இருக்காரு. ரொம்ப அழகா நேர்த்தியா 2 டெஃபினிஷன்ல நமக்கு கிடைக்குது. ஒன்று வந்து ஒயிட் சிமெண்ட்னு சொல்லக்கூடிய இந்த மெட்டீரியல், இதில் வந்து நீலவண்ண திருமேனியோட அந்த கிரீனிஷ் டோனோட ரொம்ப அழகா இருக்காரு. ரெட் கலர் பட்டு வஸ்திரம்லாம் தாங்கி அழகா இருக்காரு. இவரை வந்து சந்தான கோபாலகிருஷ்ணர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணர் சிலைகள் வேணும்னாலும் நம்மளோட அலங்கார் ஷாப்பில் கிடைக்குங்க. இவருடைய ரேட் வந்து 850 rupees. சேம் அதே ரேட்லேயே நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு அழகான கிருஷ்ணர் தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆளிலை கிருஷ்ணர். ரொம்ப அழகாக வெண்ணெயெல்லாம் கீழே சிந்திருக்கு. அவரை இதே மாதிரி வலது காலை வாயில் வச்சுட்டு சந்தான கோபால கிருஷ்ணராக நமக்கு ஆளிலையோடு சேர்ந்து காட்சி தராரு. இந்த சிலையோட ரேட்டுமே 850 rupees. இந்த மாதிரி குழந்தை சிலைகள் நிறைய இருக்குது. தொடர்ந்து பதிவை பாருங்கள். விலைகளோடவே நம்ம இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம நிறைய கிருஷ்ணர் சிலைகளை பார்த்தோம். நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பேர் விருப்பப்பட்டு வாங்கக்கூடியது வந்து வெண்ணப்பானை கிருஷ்ணர்னு சொல்லக்கூடிய இந்த பாட் கிருஷ்ணர் தான். வெண்ணப்பானையோடு சேர்ந்து ரொம்ப அழகாக நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய குட்டி குட்டி கிருஷ்ணர் சிலைகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிருஷ்ணர் ரொம்ப அழகாக நம்மளோட ஷாப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு பாட் கிருஷ்ணர். வெண்ணப்பானையில் கை வச்சுட்டு அழகாக நம்மளை திரும்பி பார்க்குற மாதிரி செய்யப்பட்டிருக்கு. அவர் உட்கார்ந்துருக்கிற போஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சிலையோட ரேட்டு வந்து 1650 rupees வரும். இதுலேயே ரொம்ப அழகாக இந்த மாதிரி கலர் இல்லாமல் இந்த மாதிரி உடன் டோன் கலரில் இருக்குது. இந்த உட்டில் டோன் பண்ண மாதிரி வச்சுருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்பிள் டஸ்ட் ஃபைபர் மெட்டீரியல் தான், ஆனால் ரொம்ப அழகாக அப்படியே உட்டில் கார்விங் பண்ண மாதிரியே செய்திருப்பாங்க. முகமே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கண் பார்வை நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் இந்த சிலை. இந்த ரேட்டு வந்து 950 rupees. இதுலேயே இன்னொரு ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய இந்த பளிங்கு மாதிரி மார்பிள் டோன் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் குவாலிட்டி டாலு. இதில் இந்த ஆர்னமெண்டெல்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக செய்திருப்பாங்க. ஆனால் எந்த கலர் ஆப்ஷன்ஸுமே இருக்காது. மொத்தமாக ஒரு பியோர் ஒயிட் டோனில் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. இந்த கண் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். முகமே அழகாக இருக்குது, சப்பியாக அழகாக இருக்கார். இதுலேயே பார்த்தீங்கன்னா அழகான நீலவண்ண திருமேனியோடவும் ரொம்ப அழகான ஒரு பாட் கிருஷ்ணர் இருக்கார். இவரோட ரேட்டு வந்து 850 rupees வருவாங்க. அதே பாட் கிருஷ்ணர் நம்மக்கிட்ட இந்த மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ்லையுமே இருக்கார். எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளாரசன் ஆரஞ்சு கலர் டோன் இருக்கும். இப்போ ஒரு நல்ல டீ குட் ஊஞ்சலில் இல்லை டீ குட் ரேக்கில் வைக்கிறோம். பூஜா ஷெல்ஃப் வந்து ஒரு டீ குட் கலர் இருக்குது. கிருஷ்ணர் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த கிருஷ்ணர்லாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கிருஷ்ணர்.
அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்க ஒரு மல்டி கலர் டோனில் இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணர். இந்த கிருஷ்ணர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக ஒரு வெள்ளை கலரில் அப்படியே மார்பிள் ஃபினிஷில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பேஸே இருக்க மாட்டாங்க, அழகாக அவரோட காலெல்லாம் நல்லா ரிலீஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். ரேட்டு வந்து 850 rupees. இந்த மாதிரி நிறைய பாட் கிருஷ்ணர் நம்மக்கிட்ட அலங்காரமாக கிடைப்பாரு. ரொம்ப அழகாக நம்ம வச்சுக்கலாம். மண் சிலைகள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய கிராஃப்டடில் இருக்கக்கூடிய சிலைகள் கிடைக்கும். தொடர்ந்து பதிவு பாருங்கள், இன்னும் கூட நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த தவழக்கூடிய அழகான ஒரு பாட் கிருஷ்ணர் தான். இந்த கிருஷ்ணருமே ரொம்ப அழகாக அலங்காரமாக இருக்கார். ரொம்ப அழகான ஆர்னமெண்டெல்லாம் தரிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு கையை இந்த மாதிரியும் ஒரு கையை பானையோடு சேர்த்து பிடிச்சிருக்காரு. பானையை தவற விட்டுட்டு நம்மளை திரும்பி பார்க்குறாரு. நம்ம பார்க்குறோமான்னு கவனிக்கிறோமான்றத பார்க்குற மாதிரி ரொம்ப அழகான சிலை இது. இந்த சிலையோட ரேட்டு வந்து 1100 ரூபாய் வரும். இந்த மாதிரி தவழக்கூடிய கிருஷ்ணர்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கிருஷ்ணர் ரொம்ப அழகாக இந்த வருடத்துடைய புது வரவாக வந்திருக்காரு. இந்த கிருஷ்ணருடைய ஸ்டாச்சு வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. பார்க்குறீங்களா இது எப்படி இருக்குன்னு? பேக் சைடில் பாருங்கள், அவர் ட்ரெஸ்ஸு போடாமல் அழகாக அமர்ந்திருக்காரு. ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு ரெட் கலர் வஸ்திரத்தை துண்டு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. வெண்ணெய் பானையை தவற விட்டுட்டு வெண்ணெய் வந்து அப்படியே வழியுது. ஆனால் அந்த வெண்ணெயிலேருந்து அள்ளி அவரோட வாயில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இந்த சிலை. ஒரு சின்ன சிலை தான், ஆனால் எவ்வளோ அழகான டீட்டெயிலாக செய்திருக்காங்க பாருங்கள். ஒரு 8 inches உயரத்தில் தான் இருப்பார். இந்த சிலையினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 1550 ரூபாய். அடுத்து இருக்கக்கூடிய வெண்ணப்பானை கிருஷ்ணர் ரொம்ப அழகாக பளிங்கு மாதிரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டாலர். இந்த ஆர்னமெண்ட்லாம் வந்து ஆக்சிடைஸ்டு கலர் கோல்டுன்னு சொல்லுவாங்க, அது பண்ணி வந்திருக்கு. இந்த கிருஷ்ணரோட ரேட்டு 1850 rupees. எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா கிருஷ்ணருமே ரொம்ப அழகாக குழந்தையினுடைய ரூபத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் சிலைகள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கிருஷ்ணர் ஒரு 5 வயசுலேருந்து 6 வயசு 7 வயசு குழந்தையில இருக்கக்கூடிய கிருஷ்ணர் எப்படி இருப்பார்? அந்த தோற்றத்தில் ரொம்ப அழகாக வெண்ணெய் பானையோடு சேர்ந்து அமர்ந்திருக்காரு. ஒரு விடன பருவத்து கிருஷ்ணர்னு கூட சொல்லலாம். தன்னுடைய கையில் வந்து வெண்ணெயை வச்சிருக்காரு, ஒரு கையில் வந்து புல்லாங்குழல் வச்சுட்டு அழகாக அமர்ந்திருக்க மாதிரி செய்திருக்காங்க. இந்த சிலையினுடைய விலை வந்து 1850 ரூபாய். வெண்ணெய் பானையை திருடக்கூடிய கல்வன் தான் அவர் வந்து இவ்வளோ அழகாக ஒரு சிலை ரூபத்தில் நம்ம பார்க்குறோம். வெண்ணெய் பானையை மேலேருந்து உருட்டி ஒரு பானையை கீழே தள்ளிட்டாரு. இன்னொரு பானையிலேருந்து வழிய அந்த வெண்ணெயை சாப்பிட்றதுக்கான அந்த ஆர்வத்தோடு எவ்வளோ அழகாக அந்த சிலையானது செய்யப்பட்டிருக்கு பாருங்கள். இந்த சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தாவே நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த சிலையினுடைய விலை வந்து 1100 ரூபாய் வரும். ஊரி கிருஷ்ணர்னு கூட சொல்லலாம். இந்த கிருஷ்ணரோட ஊரி கிருஷ்ணர் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஊரிலிருந்து அழகாக அந்த வெண்ணெயை ஸ்டீல் பண்ணுற மாதிரி, திருடுற மாதிரி ரொம்ப அழகாக அவருடைய சேட்டையை பார்க்குற மாதிரி இருக்கு. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கிருஷ்ணர் பாருங்கள், சங்கு மேலே அமர்ந்து புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக செய்யப்பட்டிருக்கு. இந்த உருவமே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு வலம்புரி சங்கு, அந்த சங்கு மேலே அழகாக அமர்ந்திருக்காரு. இந்த முகம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இவருமே அந்த விடலை பருவத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய சிலை ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கிருஷ்ணர் காளிங்க நர்த்தன கிருஷ்ணர். ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய பீஸு தான். காளிங்கன் மீது அழகாக அவருடைய வாழை சுருட்டி பிடிச்சிட்டு அவர் மேலேயே ஆயாசமாக அழகாக நடனம் ஆடக்கூடிய காளிங்க நர்த்தன கிருஷ்ணர். பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருப்பார். இது வந்து ஃப்ரண்ட் வியூ. ரேட் வந்து 1650, 1650 rupees. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய வயதுக்கு தகுந்தாற் போல அழகான கிருஷ்ணர் சிலைகள் பார்க்குறீங்களா? அதாவது பிறந்த குழந்தை இருக்காங்க, ஒரு 3 years old இருக்காங்க, 5 year old இருக்காங்க, 10 year old, 18 year old, 18+ இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வயதுக்கு தகுந்தாற் போல பொம்மைகள் வாங்கி வீட்டில் வச்சு அலங்காரம் பண்ணணும்னு நிறைய பேர் விருப்பப்படுவீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமான கலெக்ஷன்ஸாக நம்மளுடைய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்பில் நிறைய கலெக்ஷன்ஸ் ஓப்பன் இருக்கும். தொடர்ந்து பதிவுகள் பாருங்கள். இந்த கிருஷ்ணர் வீடியோ இந்த வீடியோ மட்டும் இல்லை, இது part 1 மட்டும்தான். part 2, part 3ன்னு நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். வேணுங்கிறவங்க நம்மளோட ஷாப்புக்கு டைரெக்டாக விசிட் பண்ணியும் வாங்கிக்கலாம். இல்லைனா இந்தியா ஃபுல்லாக எல்லா ஊர்களுக்கும் கொரியருமே அனுப்புகிறோம். உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட அலங்கார் ஷாப்புக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்லேயே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம். வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக எல்லா ஊர்களுக்கும் கொரியர் அனுப்புகிறோம். கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க. ஆனால் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கிருஷ்ணர் உங்கள் வீடை தேடியே வருவார். இல்லை நாங்கள் நேர்லேயே வந்து
வந்து பார்த்து எங்களோட கிருஷ்ணரை நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போனோம் அப்படின்றவங்களுக்கு நிறைய ஆப்ஷன், எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட ஷாப்புக்கு வந்து உங்களுக்கான கிருஷ்ணரை பாருங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மளோட அலங்கார் ஷாப்ல இருக்கு. இது பார்ட் 1 வீடியோ மட்டும்தான். அடுத்தடுத்து பார்ட் 2 பார்ட் 3ன்னு நிறைய வீடியோஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்க போகிறோம். நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸும் வருது. உங்களுக்கு எந்த கிருஷ்ணர் வேணுமோ ஒரு ஸ்கிரீன்ஷாட் பிக்சரோட சேர்ந்து எடுத்து எங்களுக்கான வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸும் நாங்கள் ஷேர் பண்றோம். நன்றி.